Adhavarjana is speaking in the assembly. I want our viewers to quickly just listen into what he has to say. அவர் பேசி முடிச்சு தர வாய்ப்பு தரேன். அவர் பேசி முடிச்சு அந்த வாய்ப்பு தரேன். இல்ல இருங்க, அவர் பேசி முடிக்கிட்டு என்ன சொல்றாருன்னு கேளுங்க, அதுக்கப்புறம் பதில் சொல்லலாம். அதுக்கப்புறம் பேசிட்டோம். முதல் முறை பேசும்பொழுது ஒரு முறைன்னு சொன்னாரு, அப்புறம் இருமுறைன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் விவசாயிகளை சந்திக்கலன்னு சொன்னாரு. ஒரு தகவல், இன்றைக்கு மதியம் டெல்டா உடைய அனைத்து விவசாய சங்கத்திலே நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கட்டும், பொதுப்பணித்துறை அமைச்சராகட்டும், மூத்த அமைச்சர்களை முதலில் சந்திக்க சொல்லி இன்று மதியம் 3:30 மணி அளவில் சந்திக்க ஒரு நிமிஷம் ஒரு தகவலை கொடுக்கிறோம். ஒரு நிமிஷம். ஸோ சந்திக்கிறதுக்கு போன வாரமே அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாரு. நம்பர் 1 பாயிண்ட். எதிர்க்கட்சி தலைவரை பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கான விளக்கத்தை இங்க பதிவு செய்யணும். கர்நாடக அரசு மேகதாது அணை கட்டுவதற்கான அதாவது என்ன கொஞ்சம் பேச விடுங்க. ஏன்னா எதிர்க்கட்சி தலைவர் கேட்டதுக்கு ஒரு பதில் மட்டும் நான் கேட்கணும். அவர்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். While Adhavarjana is speaking, the opposition party is up in arms and opposing. In the DMK government held by MK Stalin, Karnataka government had prepared a plan to construct Mekedatu Dam. The DMK government had then moved to the Supreme Court. உச்ச நீதிமன்றம் தள்ளுபடி செய்ததை எதிர்த்து அன்றைய திமுக அரசு மீண்டும் உச்ச நீதிமன்றம் சீராய்வு மனுவை தாக்கல் செய்தது. அந்த சீராய்வு மனுவும் 15/4/2026 The Supreme Court had then dismissed Tamil Nadu government's petition. Then again there was a re-petition that was filed in Supreme Court. தமிழக உரிமையை காக்கும் கடைசி வாய்ப்பாக இருந்த அந்த மனு மீதும் கவனமாக உரிய வாதங்களை வலுவாக முன்னாள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான திமுக அரசு எடுத்து வைக்கவில்லை. அதை எடுத்து உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு மறு சீராய்வு மனுவை 25/4/2026 அன்று தள்ளுபடி செய்தது. 3 முறை தள்ளுபடி செய்ததுக்கான விளக்கத்தை மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் இங்கு விளக்க வேண்டும். இந்த உச்ச நீதிமன்றத்தில் தள்ளுபடி ஏன் செஞ்சுச்சுன்னு அவங்களுடைய திமுக ஆட்சியில தான் இந்த மேகதாது விஷயமா உச்ச நீதிமன்றத்தில் 3 முறையும் தள்ளுபடி செஞ்சாங்க. அது எதனால தள்ளுபடி செஞ்சு எதிர்க்கட்சி தலைவர்கள் சொல்லட்டும். நாங்கள் புதிய அரசை எங்களுடைய What was the reason why Supreme Court has dismissed Tamil Nadu government's petition? Let the leader of opposition answer, because he was in power when the Supreme Court had dismissed Tamil Nadu government's petition on the Mekedatu Dam issue. மேகதாது அப்பீல ஏன் தோத்தாங்கறதை எதிர்க்கட்சி தலைவர் சொல்லட்டும். Why did the DMK-led Tamil Nadu government lose the case in the Supreme Court? Let them answer first. ஒருத்தர் பேசுங்க. உச்ச நீதிமன்றத்தில் முதலிலே தீர்ப்பு தள்ளுபடி ஆகிறது, மீண்டும் சீராய்வு மனு போடப்பட்டது, அதுவும் தள்ளுபடி ஆகிறது. மீண்டும் சீராய்வு மனு மறு சீராய்வு போட்ட போது உச்ச நீதிமன்றத்தில் சொல்லி தள்ளுபடி அல்ல, நீங்கள் கொஞ்சம் அவகாசம் எடுத்துக்கொண்டு வர வேண்டும் என்று சொன்னார்களே தவிர முழுமையாக சொல்லவில்லை. ஒன்று. ரெண்டாவது, மாண்பு அமைச்சர் பெருமக்கள் முதலமைச்சரை புகழ்ந்து பேசுவது என்பது இயல்பு, அவர் பேசட்டும், அதெல்லாம் உண்டு, எந்த விதமான மாறுபாடான கருத்து அல்ல. அவர் 3 ஆண்டு காலம் யாரையும் கண்டு பயப்பட வேண்டும் என்று சொல்லி முதலமைச்சரை குளிர்ப்பது இல்லை. அதை இங்கேருந்து ஒருத்தர் மாற்றி பேசி நீங்கள் யாரை பாராட்டுன்னு நினைக்கிறீங்களோ அது சண்டை வளர்க்குறதா இருக்குது. நீங்கள் நல்லபடியாக அந்த மேகதாது பிரச்சனையில் நம்முடைய ஒற்றுமையை பற்றி பேசுகிற போது இதுபோல் கருத்து மாறுபாடு தேவையில்லை என்பது என்னுடைய கருத்து. எனவே கழக அரசு தளபதி நமது தளபதி முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் மேகதாதை பற்றி ஒரு நாள் கூட தாமதம் செய்யாமல் அடுத்த நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறார் என்பதுதான் வரலாறு. மாண்பு உறுப்பினர் சௌமியா அன்புமணி அவர்கள் வாங்க. நிறைய பேசிட்டீங்க, நிறைய பேசிட்டீங்க. Soumya Anbumani is turned to speak now. காவிரி ஆற்றின் குறுக்கே கர்நாடகத்தில் மேகதாது அணை கட்டப்படுவதை குறித்து அதை தடுத்து நிறுத்த தமிழ்நாட்டுக்குரிய தண்ணீரை சட்ட ரீதியாக பெற வேண்டிய அவசியம் குறித்து நிறைய பேசிட்டீங்க. இது போதுமானது. மாண்பு உறுப்பினர் சௌமியா அன்புமணி அவர்கள்
இல்லைங்க முடிக்க போறீங்கன்னு சார் ஏற்கனவே ஏகமனதாக நிறைவேறப்பட்ட தீர்மானத்தை பற்றி நீங்க பேசுறீங்க. எப்படி நான் அனுமதிப்பேன் நினைக்கிறீங்க நீங்க? On that note, while the Tamil Nadu Assembly session continues, let me just bring back Anaga into the conversation here. Anaga, firstly, before we get into bringing in our insights of what we just made of the conversation, I would want you to give some highlights of what just happened, the exchanges that just took place in the House. Well, in fact, that was Adav Arjuna who just finished speaking. He raised a very pertinent question to the leader of opposition. When the DMK was in power, the DMK had moved to the Supreme Court to secure the rights of Tamil Nadu on the Mekedatu issue. Not once, but the Supreme Court had dismissed Tamil Nadu's petition on this issue thrice. So that's Adav Arjuna there, raising a question to Tamil Nadu leader of opposition Udayanidhi as to why is it that Tamil Nadu government constantly lost it out in the Supreme Court? Why were our arguments so weak when you were in power? Detailed the reason as to why the Supreme Court had dismissed Tamil Nadu's petition on the Mekedatu 3 times. That's the question that Adav Arjuna has asked to leader of opposition. He's yet to speak and give a clarification on this matter. There's right now an argument that's happening in the Tamil Nadu Assembly between both parties. The big two issues that are being debated right now is of course the Kaveri Mekedatu farmer issue, and the next one is delimitation. Adav Arjuna there pointing fingers at the DMK there, saying that when you were in power and you moved the Supreme Court, were your arguments so flimsy and weak that you lost out the case in the Supreme Court thrice? Give us a detailed explanation as to why is it that the DMK-led Tamil Nadu government lost their case in the Supreme Court. That's the question which Adav Arjuna has posed straightforward to Udayanidhi Stalin. It will be interesting if he really gives out a response as to why is it that Tamil Nadu lost out on that case. All this happened when Karnataka government laid out a DPR for the construction of Mekedatu Dam. So when Karnataka government released a DPR that they were going to construct a Mekedatu Dam, that was when Tamil Nadu government immediately had moved to Supreme Court opposing the dam construction. Not once but thrice Tamil Nadu lost that case in Supreme Court. That seems to have been the question that Adav Arjuna has put forward to leader of opposition Udayanidhi, seeking answers as to where did we go wrong, why did we lose that case in Supreme Court. Right, Anaga, thank you for bringing us up to date with what's happening inside the House and just putting everything in a nutshell, the exchanges that just took place. We'll keep coming back to you as the session continues, and it seems like now it's getting a little heated up with both sides engaging in a debate over the Mekedatu within the floor of the House.